Hi everyone, welcome to Ruvan Samayal Manam. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான முள்ளங்கி கடலைப்பருப்பு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நல்ல கனமான கடாயில் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணி நல்லா சூடு ஆனதும் நம்ம க்ளீன் பண்ண 350 கிராம் மட்டன் அதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த தண்ணியில் நம்ம கொதித்த தண்ணியில் மட்டன் சேர்த்தா ரொம்ப நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும். குக்கரை விட இது நல்லா சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 50 கிராம் சின்ன வெங்காயம் 2 ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணது, 4 பொடியான தக்காளி, கடலைப்பருப்பு ஒரு 50 கிராமு நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணது போட்டிருக்கேன். இது போதுங்க. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கொதி வரட்டும் ஹை ஃப்ளேமில். இப்போ என்னென்ன அரைக்கணுன்னா, சைடில் தேங்காய் ஒரு 1/2 மூடி, கசகசா 1/2 டீஸ்பூன், 2 சின்ன துண்டு பட்டை, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சிட்டு அது மேலே சின்ன வெங்காயம் 1 டீஸ்பூன், சோம்பு ப்ளஸ் கல்பாசி சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுடுங்க. இப்போது கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 உப்பு போட்டுக்கலாம் மட்டனில். ஸோ 25 நிமிஷம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துடலாம். ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அது மேலே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா வாசனைக்காக, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த காய்க்கு வேகிற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் ஒரு அரை கப்பு. ஸோ இதை எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டுங்க. ஸோ இப்போது லிட் போட்டு மூடி வச்சுடலாம். ஸோ கொதி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை அதில் சேர்த்துடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைனாக இருக்கணும். தேங்காய் தண்ணியும் அதில் விட்டுடலாம். ஸோ இப்போது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்ப. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டுங்க. ஸோ கொஞ்சம் கொதி வந்துருச்சு 5 நிமிஷம். அவ்வளோதாங்க. ஸோ குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸு. குக்கரை விட இது ரொம்பவே சீக்கிரம் உங்களுக்கு ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தா, ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, ரிஃபைண்ட் ஆயில். பிரிஞ்சி இலை 3, 2 பட்டை துண்டு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 3 சின்ன கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் போட்டுட்டு அந்த ஆயிலே வதக்கிக்கோங்க. பூண்டும் சோம்பும் நல்லா நசுக்குனது அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் அதில் சேர்த்துடுங்க. ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமு நம்ம 2 கரண்டி குழம்பு இந்த தாளிப்பில் விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கிடைக்குங்க இப்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ இப்படி விட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அந்த குழம்புலையே நம்ம திரும்ப சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் அந்த பேனில் விட்டு கழுவி அதில் விட்டுக்கலாம். இந்த வார்ம் வாட்டரை உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கூட தண்ணி விட்டுக்கலாம். நான் இதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்னு இப்படியே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளங்கி கடலைப்பருப்பு மட்டன் குழம்பு. ரொம்ப கமன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த வாசனை குழம்பு அப்படியே சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபியை. ஸோ அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி இலையை போட்டு தூவி இறக்கிடலாம். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.